Hello friends, welcome to Vijay Ari Works. இன்னைக்கு நம்ம 1500 ரேஞ்சில் ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து தஞ்சாவூர்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாரியோட வர ரன்னிங் ப்ளவுஸ் ஓகேங்களா, பட்டு சாரியோட வர ப்ளவுஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சாரீ ஃபுல்லாக வந்து ஜரி வந்திருக்கு. இதில் நம்ம வந்து 1500 ரேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் இல்லைங்களா, அதாவது ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்கிறதுனால இதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த அளவுக்கு அது ஹைலைட்டடாக தெரியாது. ஸோ நான் அதனால் அவங்கக்கிட்ட ப்ளைன் ஃபேப்ரிக் எடுத்து கொடுங்க, அதில் ஒர்க் பண்ணால் தான் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். லுக் வைஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறது நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க இல்லை உங்களோட ப்ளவுஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வர ரன்னிங் ப்ளவுஸஸை நீங்கள் நார்மலாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இல்லை இப்போ டிசைனர் ப்ளவுஸஸ் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டு ப்ளைன் ஃபேப்ரிக்கில் ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா அழகாக எடுத்துக்காட்டும், பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பார்டரில் வந்து 3 லைன் செயின் ஸ்டிச்சும் ஒரு லைன் சுகர் பீடும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை பீட்டில் 3mm எடுத்துகிட்டு ஸ்லாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு பீடாக நம்ம எடுத்து ஒரு லாக் போட்டு பண்ணணும். நார்மலாக நம்ம லோடிங் பண்ணுறதுனாலே அந்த எம்டியாக ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே கொண்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் திருப்பி தான் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா அப்போ தான் அந்த அலைன்மெண்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பீடை ஸ்டிச் பண்ணும்போதே எந்த அளவுக்கு கிராஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பீடாக எடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த நீடியில் ஹேண்டில் பண்ணி ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல டிஸ்டன்ஸில் பாருங்கள், நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு அதை ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ கொஞ்சம் அந்த த்ரெட்டை கீழே இறக்கி எம்டியாக ஸ்டிச் போடுறேன். ஸோ அப்போ வந்து அந்த பீடோட ஸ்பேஸிங் கரெக்டாக போய் செட் ஆகும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அதே ஹைட்டில் எப்படி போய் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பீடை மட்டும் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஹைட் அதை கவர் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிட முடியும், அதனால் நான் அந்த ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு லைன் போட்டுகிட்டே ட்ரை பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. ஸோ ரைஸ் பீட் வச்சு லோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒட்டியே நம்ம வந்து சுகர் பீட் ஒரு லைன் இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக லோட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பீட்ஸ் பவுச்சில் சுகர் பீடை கொட்டி வச்சு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் வந்து நார்மல் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நைலான் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். அயன் பண்ணால் மெல்ட் ஆயிருமா அப்படிங்கிற பயம் வேண்டாம். கண்டிப்பாக நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒர்க்கில் அயன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் போத் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த க்ரிப்பு அழகாக மெயின்டைன் ஆகிட்டு ஃபினிஷிங்கும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் 2 பீடுக்கு மேலே ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன்ஸில் லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் 2 பீடை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு பீடு ஸ்டிச் பண்ணலாமான்னு கேட்காதீங்க, அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் 2 பீடாக பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுகர் பீட் ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சுக்கு லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டலாக 1 இன்ச்சுக்கு லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை வச்சு நான் டைமண்ட் பாக்ஸ் போட போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இதை வந்து ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணி அதை பின் ஹோல் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ரொம்ப அர்ஜென்ட்டான ஆர்டரு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த டைமண்ட் லைன்ஸ் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், ஸோ நான் போட்டிருக்க ஸ்கொயர் பாக்ஸ் வந்து 1 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி போடும்போது ஆக்சுவலி சாரியில் வந்து பார்டரில் நான் ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸில் காட்டியிருப்பேன், பார்டரில் இந்த மாதிரி செக்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த கான்செப்டை இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஸ்கொயர் பாக்ஸ் போட்டது தெரியும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நார்மல் அப்சரா எரேசர் வச்சு அழைச்சாலே போயிடும். நீங்கள் ரொம்ப திக்காக லைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. இப்போ நான் எந்த அளவுக்கு லைட்டாக போட்டிருக்கேன் ப்ளஸ் நான் எப்படி அலையுதுன்னு பாருங்கள். நார்மலாக அப்சரா எரேசர் தான் வச்சு அழைக்கிறேன். ஸோ நீங்கள் லைன்ஸ் போடும்போது ரொம்ப தின்னாக போடணும். அதே மாதிரி அந்த பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணி வைக்கிறதுமே வந்து கொஞ்சம் அழகாக நீட்டாக லைட்டாக ஷார்ப் பண்ணி வைக்கணும். ரொம்ப வந்து திக்காக பட்டையாக வரக்கூடாது.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த செக்ஸை ஃபில் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டில் ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு லைன் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம மிடில் வந்து அந்த செக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஜரி வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். செக்ஸ் ஃபுல்லாக 2 லைனு, ஒவ்வொரு லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டபுள் லைன்ஸில் ஜரி கொடுத்துருக்கேன். நல்லா திக்காக வந்திருக்கும். லைக் சுகர் பீட் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக பாக்ஸஸ் வராது. ஆனால் நம்ம ஜரி கொடுக்கும்போது நீட்டாக பாக்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் வந்து அந்த கிராஸ் ஆகும் இல்லைங்களா 2 லைன்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து 4 சைடும் நம்ம வந்து ரவுண்ட் பீடு 4 mm சுகர் பீடு 1 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ லைக் வந்து அந்த அரும்பரும்பு எஃபெக்டில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அந்த பீட்ஸை வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணாட் போட்டு தான் லாக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லாக் போடும்போது என்ன பண்ணுறேன்னா சுகர் பீடுக்கு அடியில் போயிட்டு த்ரெட்டை எடுத்து லாக் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா அந்த முடிச்சா தெரியும் இல்லைங்களா, பிகினிங் டைமில் ப்ளஸ்ஸு எவ்வளோ பெரிய ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த முடிச்சு வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி கொஞ்சம் சுகர் பீடுக்கு அடியில் போயிட்டு போடுறேன். இந்த இடத்துல நான் வந்து கோல்டு கலர் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லை பிகினராக இருக்கீங்க, எப்படி பண்ணாலும் எனக்கு முடிச்சா வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா செல்ஃப் கலரில் லைக் வந்து அந்த மெரூன் கலர்லேயே வந்து நீங்கள் சீவிங் த்ரெட் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து கலர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியாது. அந்த முடிச்சா தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. ரொம்ப லென்த்தியாக இருக்குது, லூப் மாதிரி வெளியே தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை வந்து லைட்டாக நல்லா லாக் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மேலே தெரிகிற த்ரெட்டை சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் வந்து அந்த சுகர் பீடுக்கு அடியில் போயிட்டு லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த 4 பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மிடில் இருக்க கேப்பில் ஜர்கான் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 16 SS. ஓகேங்களா? ஜர்கான் ஸ்டோனோட சைஸு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. 12 SS, 14 SS, 16 SS, 18 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இது பிரைடல் ப்ளவுஸு, நான் பார்டரில் எங்கேயுமே வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப சின்ன ஸ்டோன் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு கிளிட்டர் ஆகாது. அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டோன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டோன் எடுத்து ஸ்டிக் பண்ணலாம். பிளாஸ்டிக் ஸ்டோன் தான். ஸோ நம்ம நீடிலோட பேக் சைடில் லைட்டாக க்ளூவை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனை தொட்டோம்னா ஈஸியாக நீடிலோட நமக்கு ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அப்போ அதை ஸ்டிக் பண்ணும்போது லைட்டாக அதை உரசிக்கிட்டே நகர்த்துற மாதிரி நகர்த்தணும் அப்படின்னா அழகாக போய் ஸ்டிக் ஆகிக்கும். அதாவது நீடிலோட திரும்ப வராமல் அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ பிளாஸ்டிக் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹெவி வெயிட், அதாவது ஒரிஜினலும் இருக்குது, அது நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் பேக் சைடில் அந்த பார்டர் போர்ஷனில் நம்ம கோதுமை பீட் வச்சு ரைஸ் பீட் வச்சு லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது லைட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாமல் கட்டானா கூட ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அதாவது நிறைய கேப் மிடில் தெரியும். ஸோ அதனால் பேக் சைடில் நான் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் ப்ரிகாஷனாக எடுத்துக்கிற சேஃப்டி தான். ஏன்னா நம்ம இதை நார்மல் சீவிங் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான த்ரெட்டு கிடையாது. இது நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். நம்ம கொஞ்சம் புல் பண்ணால் எப்படி பிரிஞ்சிருமோ நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது அதே மாதிரி தான். இதை வந்து ரொம்ப ஹார்டாக பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது த்ரெட்டு வீக்காக இருந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பீட்ஸ் விழும்போது அந்த இடத்துல ரொம்ப கேப் விழுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து இதனால் க்ளூ ஃப்ரண்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ரொம்ப நீட்டாக நல்லா அந்த இடம் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு ஸ்லீவும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது வந்து ஃப்ரேம்லேருந்து கலட்டுனாலும் எப்படி அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு பாருங்கள். லோடிங் எல்லாமே நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். சுகர் பீடோட ஃபில்லிங்ஸும் வந்து கிராஸ் ஆகிருக்காது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ரிப்பாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் லைட்டாக கிளிட்டர் ஆகிக்கிட்டு அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது வியர் பண்ணும்போது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் நெக்கும் நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவில் அந்த பார்டரில் ஃபாலோ பண்ண ஸ்டிச்சே தான். எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சுகர் பீட் பக்கத்தில் சக்கரி, அதாவது ஃப்ளவர் டைப் சக்கரி வச்சுட்டு அது மேலே 16 SS ஜர்கான் ஸ்டோனும் 2 ஸ்டோனுக்கு மிடியில் வந்து ஒரு ரவுண்ட் பீடு அண்ட் சுகர் பீடு வர மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலி நான் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அது சின்ன போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி 18 இன்ச்சில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஸ்டாண்டில் வச்சு ஒர்க் பண்ண வேண்டாங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் கையிலே வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி நான் 12 இன்ச் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எந்த பொசிஷனில் உட்காந்து நான் எப்படி சேரில் வச்சு ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்கு லைட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஓல்டு டைப்பு எஸ் டைப் சேரு. ஸோ இதில் வச்சுட்டு மேலே ஒரு லைட்டாக ஒரு வெயிட்டு கொடுத்தா போதும், நான் உட்காந்து ஒர்க் பண்ணிடுவேன் ரொம்ப ஈஸியாக. இல்லை நீங்கள் பெட்டு மேலே ஒரு மிஷின் வச்சுருக்கீங்கன்னா மிஷின் மேலே கூட வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சுட்டு மேலே பாருங்கள் ஒரு பாக்ஸில் பீடு இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் க்ரிப்புக்காக தான், மற்றபடி எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ நான் சிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சேரோட லெக்குக்குள்ளே கையை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரேமை வந்து அந்த லெக்கில் வந்து இடித்து நின்றுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து லைக் வந்து எனக்கு ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுற மாதிரியே நல்லா க்ரிப்பு மெயின்டைன் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ என்னால் இப்போ அந்த டைம் எனக்கு வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் வந்து ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் இதை எப்படி இன்னும் கிளியராக நம்ம ஈஸியாக உட்காந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கிளியராக வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன போர்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி ஹெவி ஒர்க்கு பேக்கு ஸ்லீவெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். சின்ன போர்ஷனுக்கு மட்டும் இதை மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.